கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் ரா வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் வி காந்திராஜ் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் என் மரிய வில்சன் மற்றும் துறை அலுவலர்களுடன் ஆய்வு செய்யப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28ஆம் தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படியும், தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி முழுமையாக ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய முதல்வர் விஜய் உத்தரவிட்டார். ரூபாய் 50,000 வரை கடன் பெற்றிருக்கும் குறு விவசாயிகளுக்கு முழுவதுமாக 100% கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ரூபாய் 50,000 வரை கடன் பெற்றிருக்கும் சிறு விவசாயிகளுக்கு அவர்களின் கடன் தொகையில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெருமளவில் பயன் தரும் என்பது குறிப்பிடத்தக்கது.